சென்னை கோட்டத்தில் நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக சென்னை வழியாக செல்லும் ரயில்கள் மற்றும் சென்னையிலிருந்து புறப்படும் ரயில் சேவைகளில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த மாற்றமானது வருகின்ற நவம்பர் 18 முதல் நவம்பர் 28 வரை நடைமுறையில் இருக்கும். இந்த எந்தெந்த ரயில்கள் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கும் ரயில்களை பற்றி பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 22645 இந்தூர் கொச்சிவேலி ரயிலானது இந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 18 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் மாலை 4:45 மணிக்கு புறப்படும் ரயிலானது கொருக்குப்பேட்டை வியாசர்பாடி பெரம்பூர் வழியாக திருப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்லாது. கூடுதல் நிறுத்தமாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 13351 தான்பாத் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 18 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் காலை 11:35 மணிக்கு புறப்படும் தான்பாத் ஆலப்புழா ரயிலானது கொருக்குப்பேட்டை வியாசர்பாடி பெரம்பூர் வழியாக திருப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்லாது. கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 13352 ஆலப்புழா தான்பாத் ரயிலானது வருகின்ற நவம்பர் 21 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் ஆலப்புழா ரயில் நிலையத்திலிருந்து காலை 6 மணிக்கு புறப்படும் ரயிலானது கொருக்குப்பேட்டை வியாசர்பாடி பெரம்பூர் வழியாக திருப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் செல்லாது. கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 22648 கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 21 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் காலை 6:15 மணிக்கு புறப்படும் கொச்சிவேலி கோர்பா ரயிலானது பெரம்பூர் வியாசர்பாடி கொருக்குப்பேட்டை வழியாக திருப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் செல்லாது. கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 22652 பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் மாலை 4:10 புறப்படும் பாலக்காடு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயிலானது திண்டுக்கல் விழுப்புரம் சென்னை எக்மோர் வழியாக திருப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது கரூர் மோகனூர் நாமக்கல் ராசிபுரம் சேலம் மொரப்பூர் ஜோலார்பேட்டை குடியாத்தம் காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது. கூடுதலாக திருச்சி செங்கல்பட்டு தாம்பரம் மற்றும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். அதாவது சென்னை வரும் ரயில் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு ரயில் தான். எந்த ரயில்னு பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 22650 ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் இரவு 9 மணிக்கு புறப்படும் ஈரோடு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஏற்காடு ரயிலானது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு பதிலாக சென்னை பீச் ரயில் நிலையத்திற்கு இயக்கப்பட உள்ளது. அடுத்ததாக பகுதி தூரம் ரத்து செய்யப்படும் ரயில்களை பற்றி பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 12658 கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் இரவு 10:40 மணிக்கு புறப்படும் ரயிலானது ஆவடி மற்றும் சென்னை சென்ட்ரல் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் ஆவடி வரை மட்டுமே இயக்கப்படும். நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில்களை பற்றி பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 12007 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் காலை 6 மணிக்கு புறப்படும் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மைசூர் சதாப்தி ரயிலானது 45 நிமிடங்கள் தாமதமாக 6 மணி 45 நிமிடங்களுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ட்ரெயின் நம்பர் 12675 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் காலை 6:10 மணிக்கு புறப்படும் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலானது 40 நிமிடங்கள் தாமதமாக காலை 6:50 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ட்ரெயின் நம்பர் 16057 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் காலை 6:25 மணிக்கு புறப்படும் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் திருப்பதி சப்தகிரி விரைவு ரயிலானது 30 நிமிடங்கள் தாமதமாக காலை 6:50 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவலின் அடிப்படையில் உங்களோட பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க. உங்களுக்கு முன்பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் எங்கேருந்து ட்ரெயின் ஏறணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரயில்வே என்கொயரியோ அல்லது அருகில் உள்ள ரயில் நிலையத்தையோ தொடர்பு கொள்ளலாம். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.